எந்த பிளட் குரூப்ஸ் இருக்கவங்களுக்கு அதிக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் கிடையாது. ஒவ்வொரு கல்ச்சர்ல எப்படி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கு அப்படிங்கறத வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். என்னோடது சொல்றேன். ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ் வந்து 2வது இடத்துல இருக்கு. அப்படின்னா ஓ நெகட்டிவ். ஓ நெகட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓ பிளட் குரூப்புக்கே ஜென்ரலா வந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த நெகட்டிவ் பிளட் குரூப்புக்கு வந்து இன்னுமே அதிகமா இம்யூனிட்டி இருக்குமா. பி பாசிட்டிவ் எத்தனாவது இடம்? 3 இல்ல 5 இல்ல 4. பி பாசிட்டிவ் வந்து 6th பிளேஸ்ல இருக்கு. சவுத் ஏஷியா, ஆப்பிரிக்கா இந்த கண்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஆவரேஜை விட கொஞ்சம் கம்மியான லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அப்புறம் வந்து டயபெட்டிஸ் கூட அதை கோரிலேட் பண்றாங்க. ப்ரூவன் கிடையாது, பட் கனெக்டிவிட்டி இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பி நெகட்டிவ். பி நெகட்டிவ் 5th பிளேஸ்ல. இந்த நெகட்டிவ்க்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு பாசிட்டிவை விட. ஏபி பாசிட்டிவ். ஏபி பாசிட்டிவ் வந்து 8th பிளேஸ். ஏ பாசிட்டிவ். ஏ பாசிட்டிவ் வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. பியை விட கொஞ்சம் இருக்கு. கொலஸ்ட்ரால் லெவல் ஹையரா இருக்கிறதுல அசோசியேட் பண்றாங்க. தேர்ட் சொல்லிட்டேனா? தேர்ட் சொல்லல. அப்பனா ஏ நெகட்டிவ். கரெக்ட். ஏ நெகட்டிவ் வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. நான் 7th பிளேஸ் மட்டும் சொல்ல. 7th பிளேஸ்ல வந்து ஏபி நெகட்டிவ். நீங்க என்ன பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப்